வைகை நதி தென்மதுரை வைகை நதி தென்மதுரை வைகை நதி. தம்பி, என்னக்கா லோன் வாங்கினா கரெக்டா கட்டுறது இல்லையா? ஹலோ மிஸ்டர், அதுக்கு என்ன இப்படி வீட்ல இருக்கிற பொருளை எல்லாம் தூக்கி ரோட்ல போடுவீங்களோ? மலரு, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கக்கா. மிஸ்டர், உங்களை தான் கேக்குறேன். இவங்க லோன் கரெக்டா கட்டலைன்னா அதுக்காக வீட்ல இருக்கிற பொருளை எல்லாம் தூக்கி இப்படி ரோட்ல போடுவீங்களோ? அம்மணி, முதல்ல நீங்க யாருங்க இதெல்லாம் கேக்குறதுக்கு? அநியாயத்தை யார் வேணாலும் தட்டி கேட்கலாம். ஓ, ஓஹோ, சரி. இப்ப அம்மணி என்ன அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்காக இங்க வந்திருக்கீங்க? பண்றதை பண்ணிட்டு எவ்வளவு திமிரு பேச்சுன்னு பாரு. என்ன நீ இருக்காளி. மலரு, என்னக்கா இப்படி அழுதுகிட்டு பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்க? சட்டங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதுதான். தப்பு எங்க மேல இருக்கு மலரு, உங்க மேல இல்ல, உங்க வீட்டுக்காரர் மேல. அதுக்கு நான் தானே மலரு பொறுப்பேற்றுக்கிடணும். சரி, பொறுப்பேற்றுக்கங்க. இப்ப பொருளை எல்லாம் தூக்கி ரோட்ல போட்டிருக்காங்க, வீட்டை பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்க போவீங்க, என்ன செய்வீங்க? அதுக்கு தான் இந்த தம்பி வந்திருக்காரு. இப்ப தம்பி கிட்ட தான் பேச போறேன். அப்படின்னா சார், நீங்க முதல்ல வந்து பேசி இருக்கணும்ல. வீட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பேச வந்திருக்கீங்க. மலரு, முதல்ல இவங்க வீட்டுக்காரர் பண்ண தப்புக்கு இவங்க என்ன சார் செய்வாங்க? நீங்க பாட்டுக்கு வீட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா ஒரு பொண்ணு என்ன சார் செய்வாங்க? எங்க சார் போவாங்க? அதான் அவங்களுக்காக இவ்வளவு பேசுறீங்கல்ல அம்மணி, உங்க வீட்டுக்கு நீங்க கூட்டிட்டு போய் வச்சுக்கோங்க. இது நல்லா இருக்கே, நல்ல கதையா இருக்கே. இவர் ஒவ்வொரு வீடையா பூட்டி பூட்டி சாவி எடுத்துட்டு போவாரு. அவங்கள எல்லாம் கூட்டிட்டு போய் என் வீட்டுக்குள்ள நான் வைக்கணுமோ? அநியாயத்தை தட்டி கேட்கிற அம்மணி இதையும் செய்யலாமே. ஓஹோ, அப்ப ஆனாலும் நீங்க அநியாயம் பண்றதை நிறுத்த மாட்டீங்க. மலரு, மலரு. அம்மணி, முதல்ல இப்ப இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு குதிக்காதீங்க. ஆமா, நீங்க முதல்ல யாரு? நானா? நான் மீடியா. மீடியாவா? எந்த மீடியா? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? மேடம், கொஞ்சம் ஆள் பார்த்து பேசுங்க. யாரு என்ன இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போறீங்க. நீ யாருப்பா தம்பி? அவருக்கு அசிஸ்டண்டா? மலரு சார், முதல்ல வீட்டை திறந்து விடுங்க. அப்புறம் வீட்ல இருந்து நீங்க தூக்கி போட்ட பொருட்களை எல்லாம் உங்க ஆளுங்களை விட்டே உள்ள வைக்க சொல்லுங்க. சரிங்க அம்மணி. அப்புறம் மலரு, அதுக்கப்புறம் இவங்க கட்ட வேண்டிய அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டியூ டைம் கொடுங்க. அதை வீட்டுக்குள்ள உட்காந்து நீங்க 2 பேரும் பேசி தீர்த்துக்கங்க. இல்லைன்னா உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் வச்சிருப்பீங்கல்ல, அங்க இந்த அக்காவை வர சொல்லி பேசி தீர்த்துக்கங்க. அதுக்கப்புறமா இந்த அக்கா கட்டலைன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களோ எடுங்க. இதுதான் முறை, இப்படித்தான் பண்ணணும். அதை விட்டுட்டு ஒரு பொண்ணு தனியா இருக்கும்போது வீட்டில் இருக்கிற பொருளை எல்லாம் தூக்கி ரோட்ல போட்டுட்டு வீட்டை போட்டு சாவியை கொண்டு போனா நடு ரோட்ல தான் அந்த அக்கா நின்று அழுவாங்க. பாருங்க, இப்ப அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாவம்லாம் உங்களை சும்மா விடாது. இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் பேங்க்ல போய் பேசுவீங்களா நீங்க? எந்த பேங்க்லயும் இப்படி எல்லாம் பொருளை தூக்கி ரோட்ல போட மாட்டாங்க. வீட்டை ஜப்தி பண்றோம்னு சொல்லி நோட்டீஸ் தான் ஒட்டுவாங்க வீட்ல. கம்பெனில இருந்து நோட்டீஸ் நிறைய தடவை அனுப்பியிருக்காங்க. அதை தான் இவங்க பார்க்கலன்னு சொல்றாங்கல்ல. இவங்க வீட்டுக்காரர் இவங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டாராம். அதுக்கு கம்பெனி எப்படி பொறுப்பாக்க முடியும்? ரூல்ஸ் படி கம்பெனில இருந்து என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. இவங்க புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை போட்டுக்கிட்டு அதையெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைச்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு கம்பெனி எப்படி பொறுப்பாகும்? அதான் சார், தப்பு இவங்களுக்கே தெரியாம தானே நடந்திருக்குங்கறாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்க சார். பேசி இந்த பணத்தை எல்லாம் கட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கட்டிடுவாங்க. நம்பிக்கையான ஆள் தான். நம்பிக்கையை வச்சு ஃபைனான்ஸ் கம்பெனியா இருந்தாலும் சரி, பேங்கா இருந்தாலும் சரி, யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. நம்பிக்கையை வச்செல்லாம் நீங்க ஒன்றும் கொடுக்க வேண்டாம் சார். இவங்களோட வீட்டு பத்திரம் உங்ககிட்ட தானே இருக்கும். சரி, அதை வச்சு அதை வச்சா என்ன? அதை வச்சு தானே சார் லோன் வாங்கியிருப்பாங்க. ஆமா, அதை வச்சு தான் லோன் வாங்கியிருக்காங்க. எதுக்கு பத்திரத்தை வச்சு லோன் வாங்குறாங்க? லோனை சரியா கட்டலைன்னா வீடு கம்பெனிக்கு உரியது அப்படின்னு. ஐயோ, பேசுங்க அம்மணி, மேல பேசுங்க. ஏன் நிப்பாட்டிட்டீங்க? இல்ல, அது அது ஆமா, இவங்க கரெக்டா அசலும் வட்டியும் கட்டலைன்னா வீடு கம்பெனிக்கு உரியது தான். நீங்க ஜப்தி பண்ண வேண்டியது தான். அதை எப்படி பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. முதல்ல இவங்களுக்கு முறையா இன்ஃபார்ம் பண்ணணும். வீட்டில் நோட்டீஸ் ஒட்டணும். அக்கா, நீங்க வாங்கின லோனுக்கு 8 மாசமா அசலும் கட்டல, வட்டியும் கட்டல. கம்பெனில இருந்து அனுப்பின நோட்டீஸ்க்கு எந்த விதமான பதிலும் இது வரைக்கும் சொல்லல, நேர்லயும் ஆஜராகல. சார், அவங்க பணம் கொடுத்துருக்காங்க. கொடுத்த பணம் உங்க கம்பெனிக்கு வந்து சேரல. அக்கா, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நேர்ல வந்து என்ன பார்க்க சொல்லி ஆள் அனுப்பியிருக்கேன். அதுக்கும் நீங்க எந்த விதமான பதிலும் சொல்லல. எனக்கே தெரியாம நடந்த தப்பு தான் தம்பி இது. சரி, இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. போனது போகட்டும். இது அசம்பாவிதம் நடந்து போச்சு, போனது போகட்டுமா? ஹலோ மிஸ்டர். மலரு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏதோ யாரும் இந்த வேலையை பண்ண மாதிரி அசம்பாவிதம் நடந்து போச்சு, போனது போகட்டும்ங்கறீங்க. மலரு அக்கா, தம்பி, இப்போ என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யன்னு எனக்கு ஒன்றும் தகையில தம்பி. கம்பெனி ரூல்ஸ் படி உங்களுக்கு கொடுத்த டைம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த தப்பு எனக்கே தெரியாம நடந்திருக்குன்னு நீங்க என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டதால பர்சனலா உங்களுக்கு இன்னும் ஒரு 2 நாள் நான் அவகாசம் கொடுக்குறேன்.
2 நாளைக்குள்ள 8 மாசத்துக்கு உண்டான பணத்தையும் மொத்தமா கொண்டு வந்து கம்பெனியில கட்டிருங்க. 2 நாளைக்குள்ள அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க தம்பி போவேன்? கம்பெனியில ரூல்ஸ்னா அது எல்லாருக்கும் பொதுவானது தான். நான் தனி ஆளா அதை மீற முடியாது. ஆனா அதையும் மீறி உங்களுக்காக 2 நாள் அவகாசம் நான் கொடுக்குறேன். 2 நாளைக்குள்ள பணத்தை கொண்டு வந்து கட்டுங்க, இல்லாட்டி வீடு உங்களுக்கு இல்லை. இப்போ இந்த 2 நாளைக்கே கம்பெனிக்கு நீங்க வந்து ஒரு லெட்டர்ல சைன் பண்ணி கொடுங்க. தம்பி 2 நாளைக்குள்ள என்னால கண்டிப்பா கட்டிக்கிட முடியாது. அப்படின்னா பணம் என்னால கட்ட முடியாதுன்னு எழுதி கொடுத்துருங்கக்கா. வீட்டை ஏலம் விட்டுருவோம். உங்களுக்கு என்ன பணம் உண்டோ அதை கம்பெனி செட்டில் பண்ணிடும். ஐயோ மிஸ்டர், கொஞ்சமாவது இறக்கத்தோட மனுஷத்தன்மையோட பேசுங்க. இறக்கத்தையும் மனுஷத்தன்மையும் வச்சுக்கிட்டெல்லாம் ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்த முடியாத மணி. உங்களுக்கு வேணா அவ்வளவு இறக்கமும் மனுஷத்தன்மையும் இருந்ததுன்னா இந்த அக்காவுக்காக இவ்வளவு வாதாடுற நீங்களே அந்த பணத்தை கட்டுங்க. என்னது நானா? நீங்க தானே அம்மணி இந்த அக்காவுக்காக இவ்வளவு நேரம் வாதாடிக்கிட்டு இருந்தீங்க. வாய் இருந்தா யார் வேணாலும் பேசலாம். ஆனா காசு கம்பெனி கொடுத்துருக்கு இவங்களுக்கு. ஆமா, காசு பொல்லாத காசு. காசு பணம் எல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். மனுஷங்க தான் முக்கியம். அப்படின்னா அம்மணி அந்த காசை நீங்களே கட்டிருங்க. ஓஹோ, கட்ட மாட்டேன்னு நினைக்கிறீங்களோ? எவ்வளவு? அசலும் வட்டியும் சேர்ந்து ஒரு மாசத்துக்கு 11,500, 8 மாசத்துக்கு சேர்த்து 92,000. இப்பவே எடுத்து வைங்க. இப்பவே வா. அதான் 2 நாள் டைம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. அந்த 2 நாள் டைம் இந்த அக்காவுக்காக நான் கொடுத்தது அம்மணி. ஏன்னா இந்த அக்காவை எனக்கு தெரியும். அதனால பர்சனலா நான் 2 நாள் டைம் கொடுத்துருக்கேன். உங்களை யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கெல்லாம் அத்தனை நாள் டைம் கொடுக்க முடியாது. இப்பவே இந்த நிமிஷமே எடுத்து வைங்க. இப்பவே இந்த நிமிஷமே எடுத்து வையினா நான் எங்க போவேன் 92,000 ரூபாய்க்கு? அத எனக்கும் வாய் இருக்குன்னு வந்து வாதாடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்துருக்கணும். மிஸ்டர், நான் நியாயத்துக்காக தான் வாதாடினேன். அதுக்காக அப்படியே விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்காதீங்க. இப்போ என்ன 92,000 ரூபாய் உங்களுக்கு கட்டணும், அவ்வளவுதானே? ஃபைனான்ஸ் கம்பெனி தானே சார் வச்சிருக்கீங்க. பணமா தான் கட்டணும்னு அவசியம் இல்லைல்ல. என் நகையை தர்றேன், வச்சுக்கோங்க. பணத்தை கொடுத்துட்டு நகையை வாங்கிக்கிறேன். சரி கொடுங்க. காளி வாங்கடா. என்ன படக்குன்னு கொடுன்ட்டாரு. அப்புறம் நீங்க நகையை கொடுக்குறேன்னதும் பாவப்பட்டுட்டு விட்டுட்டு போவேன்னு பாத்தீங்களோ? ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் பாவம் பார்த்தா பொழைக்க முடியாது. காளி நகையை வாங்கடா. நகை என்ன அங்கேயா இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. ரொம்ப எல்லாம் பேச வேண்டாம். இதோ இப்பவே கலெக்ட் தர்றேன். இந்தாங்க. காளி அதை வாங்கு. என்ன ஊத்து ஊத்து பார்க்காதீங்க, தங்கம் தான். அப்படியெல்லாம் ஒன்றும் ஏமாற்ற மாட்டோம். காளி செயின் ஒரு 3 பவுன், டாலர் ஒரு 2 கிராம், ஆக மொத்தம் 3.25 பவுன். எடை போட்டு பார்த்த மாதிரி கரெக்டாக சொல்றாரு. கண்ணாலேயே எடை போட தெரியும் அம்மணி. காலங்காலமா இந்த தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆ, ரொம்ப நல்லது நல்லது. காளி இப்போ நீ என்ன பண்ற? உடனே ஆஃபீஸ் கிளம்பிப்போ. நகைக்கு உண்டான ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரெசிப்ட் போட்டு அவங்க கிட்ட சைன் வாங்கிடு. அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துரு, நம்மக்கிட்ட ஒரு காப்பி வச்சுக்கோ. சரிங்கண்ணே. அம்மணி கூட போங்க. முதல்ல உங்க ஆளுங்களை விட்டு வெளியே எடுத்து போட்ட பொருளை எல்லாம் இந்த அக்கா வீட்டுக்குள்ள வைக்க சொல்லுங்க. காளி வீராவையும் கபாலியும் வர சொல்லு. சரிங்கண்ணே. சொல்லியாச்சு அம்மணி, கூட போங்க. நான்லாம் எங்கேயும் வரமாட்டேன். ரெசிப்ட் என் கைக்கு வரணும். இப்படியெல்லாம் யாரையும் நம்பி நகையை கொடுத்து விடக்கூடாது. நீங்க இங்கே தானே இருப்பீங்க. உங்களை இங்க இருந்து போக விட்டா தானே. இந்த அக்கா வீட்ல இருந்து வெளியே எடுத்து போட்ட ஒரு பொருளை கூட உள்ள எடுத்து வைக்காம உங்களை இங்க இருந்து நான் போக விட மாட்டேன். ரொம்ப நல்லது. அப்ப நீங்க அப்படியே நில்லுங்க, நான் இப்படியே உட்காந்துருக்கேன். காளி நீ போய் வேலையை பாரு. சரிங்கண்ணே. ரொம்ப தேங்க்ஸ் மலரு. பரவாயில்லக்கா, விடுங்க. அவருக்கு சேர வேண்டிய பணத்தை எல்லாம் கட்டிட்டு என் நகையை திருப்பி கொடுங்க. எனக்காக உன் நகையெல்லாம் கலட்டி கொடுத்து ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்க மலரு. உன்னை என் வாழ்க்கையில என்னைக்குமே நான் மறக்கவே மாட்டேன். சரிக்கா, பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நமக்குள்ள என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் ஒன்று மண்ணா பழகிட்டு இந்த மாதிரி ஒத்தாசை கூட பண்ணலைன்னா எப்படி? இல்லை மலரு, என்கிட்டையும் தான் நகை இருக்கு. ஆனால் எனக்கு இந்த விஷயமெல்லாம் தோணலை பத்தியா? நீ கொஞ்சம் கூட யோசிக்காம உன் கழுத்தில் இருக்கிற செயினை கலட்டி கொடுத்துருக்க பாரு. இந்த பெரிய மனசு யாருக்கு வரும்? என்னது, உங்ககிட்ட நகை இருக்கா? ஏக்கா, அப்படின்னா அப்ப அந்த நகையை அடகு வச்சு இவருக்கு கட்ட வேண்டிய காசு கட்ட வேண்டியதானக்கா? அப்புறம் நாளப்பன கல்யாண வீடு விசேஷ வீடுன்னு வந்தா காதுல காலத்துல நான் என்னத்தை போட்டுட்டு போவேன் மலரு? அதுக்கு ஏக்கா, உங்ககிட்ட நகை இருக்குன்னா அதை அடகு வச்சு முதல்ல இவருக்கு கட்ட வேண்டிய காசை கட்டி இருந்திருக்கலாம்லக்கா. இப்ப இவர் வந்து கேட்கற வரைக்கும் எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் பொருள் எல்லாம் தூக்கி ரோட்ல போடுற வரைக்கும் எதுக்கு விட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? பொருள் எல்லாம் ரோட்ல தூக்கி போட்டது இவர் இல்ல மலரு. இவர் இல்லையா? அப்புறம் வேற யாரு? இந்த தம்பியோட பெரியம்மா பிள்ளை அரவிந்தன் ஒருத்தர். அவரும் ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்காரு. அவர் கம்பெனில தான் நாங்கள் லோன் வாங்கியிருக்கோம். என்னக்கா சொல்றீங்க? அப்புறம் எதுக்கு இவர் இங்க வந்து உட்காந்துருக்காரு? அந்த அரவிந்தன் தம்பி இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருச்சுன்னு கேள்விப்பட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு போகலான்னு வந்தாரு.
அதைத்தான் நானும் இவர்கிட்ட பேசுறதுக்கு வந்தேன். குறுக்க புகுந்து நீ தான் பெரிய உதவி செஞ்சு எனக்காக கடனை கட்டி என்னை காப்பாத்தி இருக்க. ஏங்கா இதை முதல்ல சொல்ல வேண்டியதானக்கா? நான் தான் மலரு மலருன்னு உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்ல மலரு. நீ தான் நிப்பாட்டாம இந்த தம்பி கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்த. நீங்க இங்கிட்டு கொஞ்சம் வாங்க, தள்ளுங்க. அவங்க தான் சொல்லலை, நீங்களாவது சொல்லியிருக்கலாம்ல. நான் எதுக்கு சொல்லணும்? நானா அம்மணி உங்களை இங்கே பேசுறதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன்? நீங்க கூப்பிடலதான், நானா தான் வந்தேன் தான். ஆனா இந்த வேலையில நான் பார்க்கலான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் உங்ககிட்ட அவ்வளவு நேரம் சண்டை போட்டுருக்க மாட்டேன்ல. அதைத்தான் நானும் சொல்றேன். நானா உங்களை இங்கே பேசுறதுக்கு கூப்பிட்டேன்? சார் இந்த அக்காவுக்கு ஹவுசிங் லோன் நீங்க கொடுக்கலனா அப்புறம் என் செயினை மட்டும் எதுக்கு சார் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்க? நான் என்ன வாங்கி என் சட்ட பாக்கெட்ல வச்சிருக்கேன்? கம்பெனிக்கு தானே கொடுத்து விட்டுருக்கேன். நகையை எடை போட்டு ரிசிப்ட் இந்த பொண்ணு கொண்டு கொடுத்துட்டு நம்ம கிட்ட ஒன்று வச்சுக்கோன்னு சொன்னீங்க. ஆமா, என் கம்பெனியில தான் அந்த நகையை அடகு வைக்க போறேன். அந்த பணத்தை எங்க பெரியம்மா கம்பெனியில இவங்க அக்கௌண்ட்டுக்கு கட்ட சொல்லிடுவேன். நீங்க பணம் கொடுத்ததும் அதை வாங்கி நான் வச்சுக்கிட்டு நகையை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அப்போ தேவையில்லாம நம்ம தான் வந்து மூக்க நுழைச்சிருக்கோம் போல. கண்டிப்பா கண்டிப்பா அப்படித்தான். நான் தான் அந்த அக்கா கிட்ட பேசிக்கிட்டு தானே இருந்தேன். அசம்பாவிதம் நடந்து போச்சு, அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னு. 2 பேருக்கும் நடுவில் உட்காந்து பேசி இந்த பிரச்சனையை முடிக்கலான்னு தான் நான் வந்தேன். நீங்க தானா வந்து தலையை கொடுத்து இப்போ 3.25 பவுன் செயின் போச்சா? என்னது செயின் போச்சாவா? ஏக்கா பணத்தை கட்டி செயினை திருப்பி கொடுத்துருவீங்கல்லக்கா? கொடுத்துருவேன் மலரு, கொடுத்துருவேன். கொடுத்துருவாங்க, நானும் செயினை திருப்பிடுவேன். என்ன ரிசிப்ட்? அங்க கொடு. சீக்கிரமா உங்க நகையை திருப்புறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். காளி வண்டி எடுறா, போலாம். எங்க உங்க ஆளுங்களை காணோம்? வீட்டு சாவி வரல? பணம் கட்டியாச்சுல்ல, இனி எல்லாம் தானா நடக்கும். அது வரைக்கும் நீங்க இங்க இருந்து போக கூடாது. அதான் கையில ரிசிப்ட் வாங்கியிருக்கீங்கல்ல, நீங்க சொன்ன வேலை நடக்கலன்னா அதுல ஒரு மொபைல் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. காளி வண்டி எடுறா. மலரு ரொம்ப தேங்க்ஸ் மலரு. ஏக்கா சீக்கிரமா பணத்தை கட்டி என் நகையை திருப்பி கொடுத்துருங்கக்கா. எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா திருப்பி கொடுத்துட்றேன். சரி நான் போயிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் மலரு. உங்ககிட்ட தான் நகை இருக்குன்னு சொன்னீங்கல்லக்கா, அதை அடகு வச்சு எனக்கு பணத்தை கொடுத்துருங்க. நான் போய் நகையை திருப்பிக்கிறேன். என்ன ரெடி பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறீங்களா? நம்பர் தரட்டா? நானே உன் வீட்டுக்கு வரேன். சரிக்கா சீக்கிரமா திருப்பி கொடுத்துருங்க. கையில் நகையை வச்சுக்கிட்டே இப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்லாதீங்கக்கா. சரி மலரு, சரி நான் பார்க்குறேன். எது பார்க்குறீங்களா? டேய் அண்ணே கபாலி, பார்த்தையா யாருன்னு? இது காலையில நம்ம டியூட் காரை பிடிச்சி திருக்கணும் அந்த ஸ்பானர் தானே? ஆமா ஆமா, இங்க பாத்தியா கருப்பண்ணாத்தகிட்ட எப்படி எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்குன்னு? என்ன பிரச்சனையா இருக்கும்? ஒரு ஆளை விடாது போலயே இந்த ஸ்பானர், யாருக்கும் அடங்காது போலயே. நல்ல வேளை காளி கூப்பிட்டதும் நம்ம நேரம் அண்ணங்கிட்ட போய் நிக்காம இந்த பக்கம் கூடி வந்துட்டோம். இந்த ஸ்பானரை பார்த்துட்டு அந்த ஸ்பானர் கண்ணுல மட்டும் நம்ம பட்டிருந்தோன்னு வை, கண்டிப்பா காலையில காலேஜ் வாசல்ல நடந்த விஷயத்த அண்ணங்கிட்ட சொல்லியிருக்கோம். என்ன பேசிக்கிட்டே நிக்கிறீங்க? மடமடன்னு எல்லா பொருள்களையும் வீட்டுக்குள்ள எடுத்து வைங்க. சாவி கொண்டு வந்திருக்கீங்களா? எடுத்து உள்ள வைப்போம், அதுக்கு தானே வந்திருக்கோம். எங்களை அரட்டுங்க. அரவிந்த் தானே அம்மட்டு இன்னைக்கு வெளியே ஓடும் போது பாத்துக்கிட்டு சும்மா தானே நின்னீங்க அழுதுகிட்டே. நான் என்ன செய்ய முடியும்? எங்களை மிரட்ட உங்க புருஷனை பார்த்து 4 மிரட்ட இருந்தீங்கன்னா ஒழுங்கா வலிக்கு வந்திருப்பாரு. ஆமா மயிலக்கா, உங்க பக்கத்துல நின்று ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க யாரு? அந்த பிள்ளையா? அந்த பிள்ளை நாங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஏரியாவில் உள்ள பிள்ளை. ஓஹோ, உங்க சொந்தக்கார பிள்ளையா? இல்ல இல்ல, பழக்கம்தான். அப்படியா, சரி சரி. ஆமா, அந்த ஸ்பானர் பேர் என்னது? டேய் ஸ்பானர்னா? இவன் ஒரு கூறுகட்டவன் வளரிக்கிட்டு இருக்கான். அந்த அக்கா பேர் என்னன்னு கேட்குறாங்க்கா. அந்த பிள்ளை வேற மலர்விழி. ஓஹோ சரி சரி. ஆமா, நீங்க எதுக்கு அவளை பத்தி விசாரிக்கிறீங்க? இல்லை ஒன்றுமில்ல, உங்களுக்கு உதவியெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதான் தெரிஞ்சவங்களாக்குன்னு கேட்டேன். சரி சரி, எடுத்து வைங்க எல்லாத்தையும் உள்ள. சாவியை வீட்டு கதவுல மாட்டி வச்சிருக்கோம், போய் திறங்க, நாங்க கொண்டு வரோம். சரி சரி. வெளியே எடுத்து போடுறது ஒரு ஆளு, உள்ள கொண்டு வைக்கிறது ஒரு ஆளு. தூக்குறா. அடே அண்ணே, முதல்ல இந்த விஷயத்த முத்துக்காளி அண்ணனுக்கு ஃபோன் போட்டு சொல்லணும். ஃபோன் போடு. ஓகே. ஆனா என் டியூட் இந்நேரம் காலேஜில் இருப்பாரு. ஆமாம், டியூட் ரொம்ப நல்ல பிள்ளை. காலேஜுக்குள்ளே இருக்கும்போது ஃபோனே அட்டன் பண்ண மாட்டாரு. இருந்தாலும் காலையில நம்ம மேல ரொம்ப கோவப்பட்டுட்டாரு. இப்ப வேற போன் போட்டோன்னு வை, அப்புறம் கோவம் ரொம்ப கூடிரும். அதனால சாயங்காலம் வீட்டுக்கு வந்த உடனே சொல்லுவோம். சாயங்காலம்னா வெயில் குறையிற மாதிரி என் டியூட்டோட கோவமும் குறைஞ்சிருக்கும். அப்ப அவர் உக்கரம் குறைஞ்சு கொஞ்சம் சாந்தமா இருப்பாரு. அந்நேரம் போய் நம்ம இதையும் சொல்லிட்டு அப்படியே மன்னிப்பும் கேட்டுடலாம். அப்படிங்கிறியா? சரி தூக்கு. சார் கோக்கில் கூலிங் போதுமா? போதும். இது வரைக்கும் எவ்வளவு செலவாயிருக்கு? 450 ரூபா. அவ்வளவுதானா? இன்னும் பேலன்ஸ் எல்லாம் எப்படி செலவு பண்றது?
மத்தியானம் கேண்டீன்ல லஞ்ச் வாங்கி சாப்பிட்றீங்களா? ம், அதுக்கு வாய்ப்பில்லை. எனக்கு எங்கள் வீட்டில் இருந்து லஞ்ச் கொடுத்து விட்ருக்காங்க. அதை நான் அப்படியே திருப்பி கொண்டு போனேன்னு வையேன், எங்கள் வீட்டில் ஒரு பிசாஸ் இருக்குது, அது என் அண்ணங்கிட்ட போட்டு கொடுத்துரும். அப்படின்னா அதை கீழே கொட்டிடுங்க, சாப்பிட்டீங்கன்னு நினச்சிக்கிடுவாங்க. எது சாப்பாடை கீழே கொட்டுறதா? ஆஹா, அது தப்பு. எங்கள் அக்கா காலையில் வெள்ளை எழுந்திரிச்சு கஷ்டப்பட்டு சமைச்சா, அதெல்லாம் நான் கீழே கொட்டினா அது அவளுக்கு நான் பண்ணுற துரோகம். ஆமாண்ணே. சரி, இப்போதைக்கு என்னால் இவ்வளோ தான் சாப்பிட முடியுது. மத்தியானம் பிரேக் டைமில் மிச்சம் சாப்பிட முடியறது சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் காசை நீ சேவ் பண்ணி வை, நம்ம தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க சார். ஆமாம், எனக்கு ஒரு டவுட். எதுக்காக நீ எனக்காக இவ்வளோ செலவழிக்கிற? நீங்கள் தானே சார் கேட்டீங்க. நான் கேட்டா அப்படிலாம் வாங்கி கொடுக்க முடியாது போடான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது மட்டும் இல்லாமல் நானே வரலனாலும் தேடி வந்து கூட்டிகிட்டு வந்து வாங்கி கொடுக்குற. அதுவா, அது எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. என்னது பிடிச்சிருக்கா? ஆமாம், இதுக்கு முன்னாடி நான் படித்த காலேஜில் எல்லாம் பசங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாரும் என்னை கேலி பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் அழுத கூட விடவே மாட்டாங்க. அதனால தான் நான் நிறைய காலேஜ் மாதிரி இங்கே வந்து சேர்ந்துருக்கேன். ஆனால் நீங்கள் நான் அழுததும் அப்படியே என்னை கிண்டல் பண்ணுறதை நிப்பாட்டிட்டீங்களா, அதனால் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. ஓஹோ. அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும். அப்படி சொல்லு. அதானே பார்த்தேன், என்னடா எலி பட்டுப்பாவோட தாவணி கட்டிக்கிட்டு காலேஜுக்கு வருதேன்னு. சரி சொல்லு, என்ன ஹெல்ப் வேணும்? நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் உனக்கு? இல்லை சார், உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுது. தெரியுதா? வெரி குட். இவ்வளோ பெரிய கண்ணு வச்சிருக்கிறதுக்கு கரெக்டாக வேலை பார்த்துருக்க. சரி சொல்லு, மேலே சொல்லு. அதான் உங்களை பார்த்தா இந்த காலேஜுக்கே பெரிய டான் மாதிரி தெரியுது. ரொம்ப பெரிய டான் இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு ஒரு குட்டி டான் தான். சொல்லு அப்புறம். அதான் சார், உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி மற்ற பசங்க யாரும் என்னை கிண்டல் பண்ணாத மாதிரி பார்த்துக்கிறீங்களா? ஏன்னா இதுக்கு மேலே வேறு எந்த காலேஜும் மாற முடியாது. நான் வீட்டில் போய் சொன்னேன்னு வைங்களேன், நீ படிக்கவே போக வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அதான். ஆஹா, அப்படியா? இதுக்கு என்ன செலவாகுதோ நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் நான் வாங்கி தரேன். அப்படியா? ஆமாம் சார், ஆனால் என்னென்ன வேணுங்கிறத முதல்ல சொல்லிடுங்க. மறுநாள் நான் வீட்டில் காசு வாங்கிட்டு வர்றதுக்கு சரியாக இருக்கும். அதுக்கு தான். அதான், இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணிடுங்க சார். பசங்க யாரும் என்ன கிண்டல் பண்ணாமல் பார்த்துக்கோங்க சார். பார்த்துக்கலாம். நான் உனக்கு ஷூரிட்டி கொடுக்குறேன். இந்த காலேஜில் எவனும் உன்னை ஒரு வார்த்தை கிண்டல் பண்ணி பேச மாட்டான். போதுமா? நான் சொல்லிடுறேன் எல்லார்கிட்டையும். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரட்டா உங்களுக்கு? அம்மா, இதுக்கு மேலே என்னால் எதுவுமே சாப்பிட முடியாது. மத்தியானம் பார்த்துக்கலாம். சரி. அப்புறம் நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணணும். சொல்லுங்க சார். எனக்காக நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி பண்ணுறீங்க. உங்களுக்காக நான் எதுவும் பண்ண மாட்டேன்னா சொல்லுங்க. உன் ஃப்ரெண்டு அந்த உமா இருக்கல்ல, ஆமாம். அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. சார், இது வரைக்கும் நான் படித்த ஸ்கூலில் காலேஜில் எல்லா பொம்பளை பிள்ளைங்க பசங்க எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை கிண்டல் பண்ணாமல் இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு உமா தான். அவளையும் கட் பண்ணா அப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க சார். அவள் நல்ல பிள்ளை, அதுவும் இல்லாமல் எங்கள் பக்கத்து வீட்டு பிள்ளை. அவகிட்ட பேசாமலும் இருக்க முடியாது. ஆனால் அவள் ரொம்ப டேஞ்சர் பார்ட்டியாக இருக்காளே. அதான் சொன்னீங்கல்ல சார், காலையில் யார் சார் வந்து உங்களை திட்டுனாங்க? அது திட்டலாம் இல்லை, சும்மா ஜஸ்ட் கேட்டாங்க, அவ்வளோதான். என்னெல்லாம் யாராவது திட்ட முடியுமா என்ன? என்ன கேட்டாங்க? அது ஒரு பொண்ணு வந்தாங்க, யாரு என்ன பேரெல்லாம் எனக்கு தெரியாது. பட் என்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. இந்த மாதிரி எங்கள் ஏரியாவில இருந்து வெண்ணிலான்னு ஒரு பொண்ணு படிக்க வருது. பாவம், அது சும்மாவே பயந்த சுபாவம் உள்ள பொண்ணு. நீங்கள் வேற அந்த பொண்ணை கேலி பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாம். அதனால காலேஜுக்கே வராமல் அந்த பொண்ணோட படிப்பு ஸ்பாயில் ஆகிடும். ஸோ உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தானே அந்த பொண்ணுக்கு ஆதரவா அன்பா பாதுகாப்பாக இருக்கணும். அதனால அந்த பொண்ணு உங்களோட ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டு அந்த பொண்ணு நல்லபடியாக படிக்க விடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. நானும் ஓகே வித் மை ப்ளஷர் அப்படின்னு சொல்லி அவங்களோட ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நம்ம கெத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ரீல் விட வேண்டியதாக இருக்குது. அந்த ஸ்பேனர் திருகுக்கு இன்னமும் என் காது வலிக்குது. இவன் நம்புனாளா? நம்புன மாதிரியும் தெரியுது, நம்பாத மாதிரியும் தெரியுது. என்ன அப்படி பார்க்குற? இல்லை, அது யாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது யாருன்னு போய் அந்த உமா கிட்ட கேளு. சரிங்க சார். என்ன சொல்றீங்க சார்? இங்கே பாரு, இந்த பேச்சை இத்தோட விடு. அதெல்லாம் போய் அந்த உமா கிட்ட பேசிட்டு இருக்காத. அவகிட்ட சொல்லி வை, எனக்கும் உனக்கும் நடுவில் அவெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லி வை. இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட். நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஐயோ சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் உமா கிட்ட இதை பற்றி எதுவுமே பேச மாட்டேன். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். உங்களோட உதவி எனக்கு எப்போவுமே தேவை. ஓகே குட். ஆமாம்,
இந்த மாதிரி எப்பவும் பட்டு பாவாடை பட்டு தாவணி இவ்வளோ ஜுவல்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறது ஒரு மாதிரி இல்லை உனக்கு? ஆமாம் சார், ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா? கழுத்தெல்லாம் வலிக்கும், இடுப்பில் ஒட்டியான வேற போட்டு விட்ருவாங்க. உட்காந்து எந்திக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ச்சே பாவம். என்ன நீ ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி பிள்ளைங்களை கொடுமைப்படுத்துறாங்க. எங்கள் வீட்டில் ஒரு மாதிரி கொடுமைன்னா உங்கள் வீட்டில் ஒரு மாதிரி கொடுமை போல. ஆமாம் சார். உங்கள் வீட்லேயும் உங்களை கொடுமைப்படுத்துவாங்களா? ஆமாம், ஆனால் அது நான் தூங்கும்போது மட்டும்தான் நடக்கும். மற்றபடி விடு விடு. அப்படின்னா நீங்களும் பாவம். ஏய், அப்படியெல்லாம் ஒன்றும் பாவம் பார்க்கக்கூடாது எனக்கு. சரிங்க சார், சரிங்க சார், சாரி. சரி, இவ்வளோ ஜுவல்ஸ் வேண்டான்னு உங்கள் வீட்டில் சொன்னால் கேட்க மாட்டாங்களா? கேட்க மாட்டாங்க சார். எப்போவும் இவ்வளவு நகையை போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். குளிக்கும் போது மட்டும்தான் கழட்டுவேன். குளிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் வேற நகையை போட்டு விட்டுருவாங்க. ஆஹா, ஏன் அப்படி? அதுவா, எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நான் எங்கள் வீட்டு மகாலட்சுமியா. நான் பிறந்ததுக்கு அப்புறம்தான் எங்கள் அப்பாவுக்கு நிறைய சொத்து சேர்ந்ததான். அதனால மகாலட்சுமியை எப்போவும் அலங்காரம் பண்ணி சந்தோஷமாக வச்சுருக்கணுமா. ஓ, புது பணக்காரங்களா? அதான் இப்படி. சரி 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 சரி. இவ்வளோ நகை போட்டுட்டு நீ வெளியே எங்கேயும் போனால் உன்னை யாரும் கடத்திட்டு போயிட மாட்டாங்க? சார், என்னை எங்கேயுமே எங்கள் வீட்டில் தனியாக அனுப்ப மாட்டாங்க. காலேஜுக்கு கூட எங்கள் அண்ணனில் 2 பேர் யாராவது ஒரு ஆள் கொண்டு வந்து விட்டு கூட்டிகிட்டு தான் போவாங்க. எங்கே போனாலும் அப்படி தான். நான் அதிகபட்சமாக தனியாக வெளியே போகிறதுன்னா அது கூட உமா கூட தான் போவேன். அப்படி அதிகபட்சமாக வெளியே போகிறதுன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற செல்ல பிள்ளையாரை கும்பிட போவேன். அவ்வளவுதான். அந்தமேல அதுவும் முடியாது. ஓஹோ, ஏன்? எங்கள் செல்ல பிள்ளையார எவனோ ஒருத்தன் களவாண்டு போயிட்டான். அப்படியா? எப்போ? விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு. ஆஹா. ஆமாம், உங்கள் ஏரியா எந்த ஏரியா? எஸ்எஸ் நகர். ஐயோ. எங்கள் ஏரியாவுக்கே செல்ல பிள்ளையார் அவர். விநாயகர் சதுர்த்தி அதுவுமா எங்கள் செல்ல பிள்ளையாரை களவாண்டு போயிட்டான் ஒருத்தன். அவனில் நல்லாவே இருக்க மாட்டான். படிக்கிற பையனாக இருந்தால் எல்லா பாடத்துலையும் ஃபெயில் ஆயிடுவான். வேலை பார்க்குறவனாக இருந்தால் அவனுக்கு மாதம் மாதம் சம்பளமே ஒழுங்காக வராது. கல்யாணம் ஆகாதவனாக இருந்தால் அவனுக்கு பொண்ணே கிடைக்கக்கூடாது. கல்யாணம் ஆனவனாக இருந்தால் எப்பவும் அவன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏ, இரு 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 இரு. என்னது இது? இப்படியெல்லாம் சாபம் விடுற? பின்ன எங்கள் செல்ல பிள்ளையாரை களவாண்டு போயிருக்கான். இங்கே பாரு, களவாண்டு போயிருக்கான்லாம் அப்படி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, சரியா? தூக்கிட்டு போயிருக்கான்னு அழகாக சொல்லு. தூக்கிட்டு போனவனுக்கு பாவம் என்ன நிலைமையோ என்ன கஷ்டமோ எதுக்காக தூக்கிட்டு போனானோ. இப்படி அனாவசியமா யாரையும் திட்டக்கூடாது. என்ன அதுவும் படிக்கிற பொண்ணு, நீ நல்ல பொண்ணு வேற, அப்படிலாம் பேசக்கூடாது. தப்பு தப்பு. சாரி கேட்டுரு. சாரி. இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. ஆனால் எங்கள் செல்ல பிள்ளையாரை தூக்கிட்டு போனவனை நாங்கள் சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? எங்கள் ஏரியாவில் மலரக்கான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லியிருக்கோம். அவங்க எப்படினாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. யார் அந்த மலர்னு தெரியல. தூக்கிட்டு போனது மட்டும் நம்ம தான்னு தெரிஞ்சா அவ்வளோதான். சார், பெல் அடிச்சாச்சு. நம்ம கிளாஸ்க்கு போவோம். மத்தியானம் மீட் பண்ணுவோம், சரியா? சரி, நீ போ, நான் அப்புறமா போய்க்கிறேன். போ. சரி, இந்தாங்க சார், இதையும் சாப்பிட்ருங்க. நான் போயிட்டு வரேன், மத்தியானம் பார்ப்போம். இவ ஏரியாவில் இருந்து தான் நம்ம பிள்ளையாரை தூக்கிட்டு வந்திருக்கோமா? அந்த பிள்ளையாருக்கு பேர் செல்ல பிள்ளையாரா? சரிதான். ஆமாம், இவ கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமா? வச்சுக்கிட்டா ஒருவேளை என்னைக்கு இருந்தாலும் அந்த பிள்ளையாரை நம்ம தான் தூக்கணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா பார்த்துக்கலாம். அதுக்குள்ள பிள்ளையாரை கொஞ்சம் மாற்றி ஆகணும். சே, தேவையில்லாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிருந்துருக்கணும் இன்னைக்கு. இப்படி 3.25 பவுன் செயின் போச்சே. கிடச்சிரும் 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 மலரு, கிடச்சிரும். இப்போ வீட்டில் செயின் எங்கேன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? அப்படியெல்லாம் உடனே கேட்டுற மாட்டாங்க. ஆனால் இவரை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. இதே ஃபேஸ் கட்ட சமீபத்தில் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. எங்கே பார்த்துருப்பேன்? யாராக இருக்கும்? ஒரு 92,000 ரூபாய்க்கு 3.25 பவுன் செயினை கொடுத்துட்டு வந்திருக்கேன். வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போச்சு. வளரு எதுக்கு இந்நேரத்தில் கூப்பிடுறா? ஹலோ மலரு, நான் வளர்மதி பேசுகிறேன். சொல்லு வளரு. தெரியுது. என்ன இந்நேரத்தில் கால் பண்ணியிருக்க? எனக்கு எப்போ மிஸ்டு கால் தானே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் ஷோவில் இருக்கும்போது இப்படி கால் பண்ணேன்னா நான் என்ன செய்வேன்? ரொம்ப அர்ஜென்ட் மலரு, அதனால தான் கூப்பிட்டுட்டேன். சாரி. ஷோவில் இருக்கியா? இல்லை இல்லை, வண்டி ஓட்டிக்கிட்டு தான் இருக்கேன். ஹெல்மெட் வேறு போடலை. பிடிச்சாங்கன்னா போச்சு. அதே தான் அதுக்கு தான் கூப்பிட்டேன். என்னாச்சு?
இன்னைக்கு காலையில் எங்கள் அண்ணன் பிள்ளைய கொண்டு போய் விடுறதுக்கு எப்பவும் போல் ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப வந்துக்கிட்டு இருந்தேன் மலரு. அப்போது ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர்கிட்ட மாட்டிக்கிட்டேன். எதுக்கு? லைசன்ஸ் இல்லையா, ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டிட்டேனா, அப்புறம் என்னமோ பெடஸ்டல் என்னமோ சொன்னார். இந்த ரோட்டில் மக்கள்லாம் கிராஸ் பண்ணுவாங்கல்ல ஒரு கோடு, அதில் வண்டி ஓட்டிட்டேனா. எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக 6300 ஃபைனை போட்டுட்டாரு. 6300 ஆமாம் மலரு, இல்லாட்டி வண்டியை வாங்கி வச்சுக்கிடுவாராம். அப்புறம் ஃபைன் போட்டு ரசீது கையில் கொடுத்துருக்காரு. 60 நாளைக்குள்ளே கொண்டு போய் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு வந்து மைனி கிட்ட சொன்னால் ஒரே திட்டுன்னு திட்டுறாங்க. எங்கள் அண்ணன் வேற வீட்டில் இல்லை. மைனி இனிமேல் வண்டியை கையில் தொட்டேன்னா பாரு, கையில் சூடு வச்சிருவேன்னு சொல்லிட்டாங்க. எது? வண்டியை கையில தொட்டா சூடு வைப்பாங்களாமா? ஏன் அவங்க பிள்ளைய தானே கொண்டு போய் விடுற? என் மருமகன் தானே மலரு, அது அவங்களுக்கும் தெரியணும்ல. தப்பு நான் தானே பண்ணியிருக்கேன். ஏன் வண்டியை கையில கொடுத்து பிள்ளைய கொண்டு போய் விடுன்னு சொல்றவங்களுக்கு ஒரு லைசென்ஸ் உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு தெரியாதா? ஹெல்மெட் வாங்கி கொடுக்கணும், அதை போட்டுட்டு போகணும்னு சொல்ல தெரியாதா? வண்டியை தொட்டா கையில சூடு வைப்பாங்களாம்ல. நான் வந்து என்னன்னு கேட்கவா? இல்லை வேண்டாம், எங்கள் மைனி நல்லவங்க. சும்மா ஏதோ கோவத்தில் அப்படி பேசியிருப்பாங்க. 6300 கேட்டால் யாருக்கு கோவம் வராது? என் சம்பளத்தில் 3/4 ரூபாயை போய் நான் காட்டு ஃபைன் கட்டுறதுக்குன்னா சும்மா கொடுப்பாங்களா யாருனாலும்? அது இல்லை மலரு, இப்போ நான் உனக்கு அதுக்கு கூப்பிடலை. உங்ககிட்ட ஒரு 6300 இருக்கா? என்கிட்ட காலு சம்பளம் வாங்கி வாங்கி உங்க மைனி கையில தானே கொண்டு போய் கொடுக்குற. அதுவும் இல்லாம உங்க மைனி பிள்ளை தானே கொண்டு போய் ஸ்கூலுக்கு விடுற. அப்படி விட போய் தானே அவ்வளவு பிரச்சனை. அவங்க கிட்டே காலு, அவங்கள கட்ட சொல்லு. அவங்கக்கிட்ட இல்லையா மலரு? ஏன்? பேங்க்ல தானே வேலை பார்க்குறாங்க. இல்லைன்னா பேங்க்கை கொள்ளையடிக்க சொல்லு. உனக்கு கொடுக்கறதுக்குன்னா உங்க மைனிக்கு கை வரவே வராது. நீ தான் நம்பிக்கிட்டு இருக்க அவங்கள நல்லவங்கன்னு. நான் சொல்ற மாதிரி செய். அப்பனா இனிமேல் உங்க பிள்ளைய நீங்களே ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லு. தானா காசு வரும். அப்படியெல்லாம் பெரியவங்களை எதிர்த்து பேசக்கூடாது மலரு. ஆனா நீ இப்படியே இருந்தேன்னா வளரு, உங்க மைனி இன்னமும் உன் மேல ஏறி நின்றுக்கிட்டு தான் ஆடுவாங்க, பாத்துக்கோ. எங்கள் மைனி அப்படியெல்லாம் சொல்லாத மலரு, அவங்க ரொம்ப நல்லவங்க. பாவம் மலரு, அவங்கக்கிட்ட காசு இல்லையா. அவங்க எனக்காக தான் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா. என் கல்யாணத்துக்காக நகை வாங்குறதுக்கு, கல்யாண செலவுக்குன்னு சீட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அதை கட்டுறதுக்காக தான் காசு எடுத்து வச்சுருந்தாங்களாம், கட்டிட்டாங்களாம். இப்போ வேற காசு இல்லையா. ஆமா, அவங்க சொல்ற கதையெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இரு. மலரு, உங்ககிட்ட இருந்தால் கொடு மலரு. இல்லாட்டி உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லி சம்பளத்தில் கொஞ்சம் கொடுக்க சொல்லு. அடுத்த மாதம் சம்பளத்தை வேணா பிடிச்சிக்கிட சொல்லு. சரி, சொல்லி பார்க்குறேன். ஆனால் நீ இப்படியே ஏமாந்தவளாவே இருக்காத வளரு. நான்லாம் ஒன்றும் ஏமாறல மலரு யார்கிட்டையும். நீ எங்கள் மைனியை பற்றி தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்க. சரி, எனக்கு இன்னொரு கால் வருது, நீ கட் பண்ணு. நான் அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு பேசுகிறேன் உங்ககிட்ட சாவகாசமா. கட் பண்ணு. சரி நீ உங்கள் அண்ணங்கிட்ட பேசு. வையி, எனக்கு இன்னொரு கால் வருது. சரி பாய். ஹலோ பாப்பு, குட்டி பிள்ளை, அண்ணன் பேசுகிறேன்டா. என்ன எப்பவும் அடங்காப்படாரின்னு தான் கூப்பிடுவேன். உன் ஃபோன்லேயே அப்படி தானடா சேவ் பண்ணி வச்சிருக்கேன் என் பேரை. இன்னைக்கு என்னமோ கொஞ்சிற. அண்ணனுக்கு உன் மேலே எப்பவும் பாசம் அதிகம்டா. நான் கோவத்தில் ஏதாவது பேசுனா அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்கிற பத்தியா? எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லு. நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நேரம் பேச முடியாது. அது ஒன்றுமில்லடா பாப்பா, நம்ம கடை வரைக்கும் வந்துட்டு போயேன். என்ன, நான் எஃப்எம் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கேன். இப்போலாம் திரும்ப வர முடியாது, எனக்கு இன்னும் 1/4 மணி நேரத்தில் ஷோ இருக்கு. 1/4 மணி நேரத்தில் ஷோ இருக்கா? ஐயோ, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட். இப்போ நீ என்ன பண்ணுற? அப்போ நான் அண்ணன் வண்டி எடுத்துகிட்டு வர்றேன். நீ உங்கள் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கிட்ட அங்கே கிராஸ் பண்ணி தானே போவே. அண்ணன் அங்கே நிற்கிறேன். என்னடா உனக்கு என்ன வேணும்? நீ அங்கே வாடா தங்கம், அங்கே வந்து சொல்கிறேன். சரி வை, வந்துக்கிட்டு தான் இருக்கேன். சரிடா கண்ணு, சரி இந்த நான் அண்ணன் வந்துட்டேன். இந்த கிளம்பிட்டேன். நீ அங்கே வர்றதுக்கு முன்னாடி அண்ணன் அங்கே வந்து நிற்பேன். இந்த வந்துடுறேன். சீக்கிரமா வா. நான் அங்கே வர நேரத்துக்கு நீ இல்லைன்னா நான் பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். எனக்கு அடுத்த ஷோக்கு டைம் ஆச்சு. வந்துட்டேன்டா குட்டி, வந்துட்டேன். இந்த கிளம்பிட்டேன். இரு. ச்சே, நம்ம நேரம் இவகிட்ட இறங்கி போக வேண்டியதாக இருக்குது. சார், ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சார். இந்த இப்போ உடனே போயிட்டு ஏடிஎம்மில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அது கேஷ் நிறையா வச்சுருந்தேன் பார்த்துக்கோங்க. இப்போ தான் கொள்முதல் பண்ணுறதுக்கு பசங்கக்கிட்ட கொடுத்து அனுப்புனேன். அந்த நேரம் பார்த்து நீங்கள் வந்துட்டீங்க. ஒரு 10 நிமிஷம் சார். டீ, ஜூஸ், காஃபி ஏதாவது சொல்லட்டுமா? குடிச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அதுக்குள்ளே நான் போய் ஏடிஎம்மில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இல்லை சார், வேண்டாம், நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க. சரிங்க சார், வெயிட் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் ஓடி வந்துடுவேன். என்ன சார்? வாங்க, வெயிட் பண்ணுறேன். இந்த மலர் பிசாசு கழுத்தில் போட்டிருக்கிற செயினை எப்படியாவது அவகிட்ட நைஸாக பேசி ஐஸ் வச்சு வாங்கி அடகு வச்சு இந்த மாதத்துக்கு உண்டான அசலையும் வட்டியையும் கட்டிடணும். ஹலோ, என்னே? சொல்லு காளி, பஜார்ல இருக்கிற கடையில எல்லாம் கலெக்ஷன் முடிஞ்சிருச்சா?